ஒரு சிறுகதை. ஒரு ஊரில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் படித்து வந்தனர். ஒவ்வொருவருமே நல்ல அறிவாளியாக திகழ்ந்தனர். இதில் ஒரு மாணவன் மட்டும் எல்லோரையும் விட மிகுந்த புத்திசாலியாக விளங்கினான். ஓயாத ஆர்வத்துடன் ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொண்டான். இதனால் அங்கிருந்த அனைவரும் மாணவர்களிலும் இவனே சிறந்தவனாக திகழ்ந்தான். ஆசிரியரும் அவனிடம் தனிப்பட்ட அன்பும் கவனமும் செலுத்தினார். சிறிது காலம் சென்றது. அவனிடம் பல மாறுதல்கள் தெரிய ஆரம்பித்தன. அவன் எல்லோரையும் ஏளனமாக பார்க்க ஆரம்பித்தான். தன்னை விட மூத்த மாணவர்களை கூட மதிப்பதில்லை. பலருக்கு மத்தியில் மூத்த மாணவர்களிடம் கடினமாக கேள்வி கேட்டு அவர்கள் விடை தெரியாமல் விழிப்பதை பார்த்து கைகொட்டி சிரித்து அவர்கள் அவமானத்தில் அழும் வரை கேலி செய்ய தொடங்கினான். இந்த விஷயம் ஆசிரியரின் காதுகளுக்கு எட்டியது. இந்த அவம்பாவம் அவனை அழித்துவிடும் என்பதை உணர்ந்தார் ஆசிரியர். அவனுக்கு தக்க பாடம் தர வேண்டும் என்று ஆசிரியர் நினைத்தார். ஒரு நல்ல மாணவன் நாசமாவதை அவர் விரும்பவில்லை. அவனது விலையை அவனுக்கு உணர்த்த விரும்பினான். நேரடியாக அறிவுரை சொன்னால் அவன் கண்ணை மறைக்கும் அகம்பாவத்தில் அவரையே கூட எதிர்த்து பேசக்கூடும் என்று எண்ணினார் ஆசிரியர். வேறொரு வழியை யோசித்தார் ஆசிரியர். மறுநாள் அந்த மாணவனை அழைத்தார். மகனே, இன்று அதிகாலையில் பக்கத்து கிராமத்தில் எனது நண்பர் ஒருவர் இறந்துவிட்டார். அவர் தர்க்க சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர். 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். 10 முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞருக்கான விருதினை பெற்றவர். பல அயல் நாடுகளிலும் இவரது மாணவர்கள் உண்டு. நீ போய் பக்கத்து தெருவில் உள்ள தச்சு ஆசாரியிடம் போய் விவரத்தை சொல்லி ஒரு தரமான சவப்பெட்டியை செய்து வைக்க சொல். இன்று மதியம் அவரது அடக்கத்திற்கு தேவைப்படுகிறது. இதை உன்னால் மட்டுமே சிறப்பாக செய்ய முடியும் என்றார் ஆசிரியர். இதை கேட்ட மாணவன் கடைசியாக அவர் சொன்ன சொல் அவனை உற்சாகப்படுத்தியது. உன்னால் மட்டுமே செய்ய முடியும் என்று உயர்த்தி சொன்ன வார்த்தைகள் அவனை மிகவும் உற்சாகப்படுத்தி விட்டன. இதோ உடனே செய்து முடிக்கிறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு ஆசாரி வீட்டுக்கு விரைந்தான் அந்த மாணவன். ஆசாரி அந்த மாணவனை வரவேற்று அவன் வந்த விஷயத்தை கேட்டார். அவனும் மதியத்திற்குள் ஒரு தரமான சவப்பெட்டி வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னான். ஆசாரி இறந்து போனவரை குறித்த விவரங்களை கேட்டார். அந்த மாணவனும் ஆசிரியர் சொன்னபடியே அவர் தர்க்க சாஸ்திரத்தை கரைத்து குடித்தவர். 200க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். 10 முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞருக்கான விருதினை பெற்றவர். பல அயல் நாடுகளிலும் கூட இவரது மாணவர்கள் உண்டு என்று அவன் சொல்லி முடிப்பதற்கு ஆசாரி சூடாகிவிட்டார். ஏண்டா, இன்னைக்கு நீ பொழுதுபோக்க நான் தான் கிடைச்சேனா? செத்த பிணத்தோட விவரம் சொல்லாமல் வேற என்னவோ உளறியே, நீ படித்தவன் தானா என்று கத்தினார். இதை கேட்ட அந்த மாணவன் ஆத்திரம் மூட்டியது அவனுக்கு. அவரை பற்றி இவ்வளவு சொல்லியும் புரியலைன்னு சொன்னால் நீங்கள் தான் ஒரு அடி முட்டாள் என்றான். ஆசாரிக்கு கோபம் வந்தது. ஆசாரி, அடே அறிவு கெட்டவனே, என்னதான் படிச்சிருந்தாலும் விருதெல்லாம் வாங்கியிருந்தாலும் எனக்கு அது பிணந்தாண்டா. எனக்கு வேண்டியது அதோட உயரம், அகலம். நீங்கள் படிக்கிற படிப்பெல்லாம் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தான். உனக்கு பெட்டி வேணும்னா மரியாதையாக போய் அளவெடுத்துக்கிட்டு வா என்றார் ஆசாரி. எங்கோ பளிரென்று அடி விழுந்தது போல் இருந்தது அந்த மாணவனுக்கு. இவ்வளவு தானா? இதுக்காகவா இத்தனை பேரை அவமானப்படுத்தினேன்? அவனுக்கு மனித அறிவு இவ்வளவு தானா? இதுக்காகவா இத்தனை பேரை அவமானப்படுத்தினேன் என்று கூனி குறுகினான். அவமானம் பொங்கியது. கூனி குறுகியபடியே ஆசிரியர் முன்னால் போய் நின்றான். ஆசிரியர் சிரித்து கொண்டே கேட்டார், என்னப்பா சவப்பெட்டி அடிச்சாச்சா? மாணவன் பதில் சொன்னான். அவன் சொன்னான், அடிச்சாச்சு, என்னோட தலைக்கணத்துக்கு. ஆசிரியர் சொன்னார், செல்லமே, என்னதான் படித்தாலும் இது அழியப் போகிற சரீரம். இதை உணர்ந்து பணிவுடன் நடப்பதே உண்மையான ஞானம். ஆமாம், நம்ம என்னதான் படித்தாலும் பதவியில் இருந்தாலும் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தன்னடக்கத்துடன் தனி மனிதனுக்கு உரிய மரியாதையுடன் நடந்து கொண்டால் இதுவே உண்மையான மனிதனுக்கு நல்ல ஒரு பெயரை தேடித்தரும். இதை புரிந்து கொண்டு எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள். பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள்.